ஸோ வாங்களேன், வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள். என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஒரு 5 வருஷமாக நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து பல வகையில் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு, ஒரு ஊக்கமாக இருந்த ஆட்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. ஸோ பல வழியில் வந்து உங்களுடைய உதவி அப்படிங்கிறது நிறைய வகையில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய சஜஷன்ஸ், இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இந்த நூல் பற்றி பேசுங்கன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சஜஷன்ஸ் நம்மளை வந்து நிறைய வகையில் பர்சனலாக என்னுடைய க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ இதனால் நமக்கு நிறைய பேர்த்துக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஆதாயம் அப்படிங்கிறதும் கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். ஸோ இதை மனசில் வச்சுட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் வரும்பொழுது ஒரு கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிவ்அவே பண்ணும்பொழுது எங்கிட்ட 2 நூல் இருந்ததுங்க. இந்த ஸ்பந்தகாரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும், சிவசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 நூலுங்க. ஸோ இந்த 2 நூல் நான் என்றைக்குமே இந்த நூல் வாங்கும்பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அதில் பேர் எழுதிட்டு டேட் எழுதிடுவேன். ஸோ இப்படி தான் இருக்குன்னு பாருங்களேன், இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த நூல் ஏற்கனவே வாங்கிட்டேன். அது தெரியாமல் நான் மறுபடியும் அதை பர்ச்சேஸ் பண்ணதுனால, சரி இதை வந்து நம்ம கிவ்அவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருந்தது. தென் யோசித்து பார்த்தேன், அதுக்கு இன்னும் உண்டான ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நடக்கலை. ஸோ என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், அது அப்படியே பெண்டிங்கில் நின்றுக்கிட்டே இருந்தது. அப்புறம் நம்மளுடைய என்டி டாக்ஸ் சேனல் வந்து பாட்காஸ்ட் சேனலாக மாறிச்சு. நம்மளுடைய அரவிந்த் தம்பி வந்து ஒரு ஐடியா கொடுத்தான். நம்ம ஸ்ரீவத்ய உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சுவாமிகள், ஸோ கிருஷ்ணா அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கூட சேர்ந்து பண்ணும்பொழுது அது நல்ல ரீச் கொடுத்தது. அந்த வியூஸ் வந்து 50,000 வியூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா வந்து அரவிந்த் கொடுத்துருந்தான். விச் இஸ் அ வெரி குட் ஐடியா. பட் ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக அந்த வீடியோ 50,000 வியூஸ் டச் ஆகிறதுக்கும், நம்மளுடைய டாக்டர் சாந்தகுமாரியினுடைய வீடியோ 50,000 வியூஸ் டச் ஆகிறதுக்கும், நம்மளுடைய சேனல் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கும் பேரலாக கரெக்டாக சூப்பராக சிங்க் ஆச்சு. ஸோ மனசில் ஒரு எண்ணம், நமக்காக நிறைய வகையில் ஒரு உறுதுணையாக இருந்த உங்களுக்கு இந்த 2 நூல் மட்டும் கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தோணலை. ஸோ ஐ தாட் ஆஃப் கிவிங் அ பிக் கிவ்அவே. ஏறத்தாழ ஒரு 7,000-8,000 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னலாம் கிவ்அவே அப்படின்னு சொன்னால், இது இருக்குங்க ஆப்வியஸ்லி. ஸோ இதில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 2 நூலுமே யாராவது ஒருத்தருக்கு, சரிங்களா, இந்த 2 நூலுமே யாராவது ஒருத்தருக்கு. இன்னும் கிவ்அவேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெரியுதா, தட்சிணாமூர்த்தி. இது வந்து ஒரு பெயிண்டிங், கேன்வாஸ் பெயிண்டிங். இது அதாவது இது சும்மா ஏஐ ஆர்ட் மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நிஜமாலுமே ஒருத்தங்க கைப்பட வரைஞ்சது. பட் ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே கைப்பட வரைய முடியாது. அவங்களுடைய ஓன் ஆர்ட்டு. அது கேன்வாஸில் வந்து ரீப்ரிண்ட் பண்ணது, டிஜிட்டல் பிரிண்ட் தான், பட் கையில் வரைஞ்சது. இட் இஸ் அன் ஒரிஜினல் ஆர்ட். ஏஐ எல்லாம் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இட்ஸ் அன் ஒரிஜினல் ஆர்ட். ஸோ இது வந்து வாங்கி இது ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன், தட்சிணாமூர்த்தி. ஸோ இது வந்து ஒருத்தருக்கு உண்டான ஒரு கிவ்அவே. ஸோ இது யாராவது ஒருத்தருக்கு, உங்களில் யாராவது ஒருத்தருக்கு இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது வருது. அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்டையர் பகவத்கீதை, ஸ்ரீ சின்மயா மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, சின்மயானந்தாவோடது. ஸோ அந்த என்டையர் பகவத்கீதை 18 வால்யூமையும் தனித்தனி புக்காக ஒரு சாப்டர், 18 சாப்டரையும் தனித்தனி நூலாக வந்து அவங்க டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இது என்டையர் அப்படியே ஒரு செட் கம்ப்ளீட்டாக. இது யாருக்காவது ஒருத்தருக்கு வரும். அண்ட் இன்னொன்று, நம்மளுடைய ரொம்ப பிரபலமான யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். ஸோ இந்த நூலும் வந்து யாராவது ஒருத்தருக்கு கிவ்அவேல வந்து சேரும். ஸோ மொத்தமாக 4 கிவ்அவே. ஸோ தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோ ஒன்று, அது யாராவது ஒருத்தருக்கு. அண்ட் பகவத்கீதை என்டையர் சாப்டர், இது இங்கிலீஷ் புக் அது, ஓகே. ஸோ இது யாராவது ஒருத்தருக்கு. அண்ட் ஸ்பந்தகாரிகாவும் சிவசூத்திரம், இதுவும் இங்கிலீஷ் புக்கு, இது யாராவது ஒருத்தருக்கு. யோக வாசிஷ்டம், இது தமிழ் நூல், இது யாராவது ஒருத்தருக்கு. ஸோ 4 பேர், 4 லக்கி வின்னர்ஸ். யாராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல, ஒரு ஆர்வம் தான். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க் தர்றேன். அந்த லிங்க்கில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, பேர், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இதை மட்டும் நீங்கள் அதில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் போதும். இந்த அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பௌர்ணமி வருது.
அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம யார் வந்து இதுக்குண்டான அந்த வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ரேண்டமாக இன்டர்நெட்டில் வந்து இன்றைக்கி இந்த லாட் பிக் பண்ணுறதுக்கு உண்டானது இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த நம்பர்ஸ் மட்டும் போடுவோம். அந்த நம்பர்ஸ் போட்டு என்ன நம்பர் வருது அப்படின்னோ அந்த நம்பருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஆள் யார், அவங்களோட இமெயில் ஐடி என்ன, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி ஒருவேளை என்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இமெயில் ஐடி இருக்கும் இல்லைங்களா? ஸோ யார் அப்படிங்கிறத பார்த்து ஒன்றா இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லாட்டி இமெயில்லையோ உங்களை வந்து தொடர்பு கொள்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மட்டும்தான், மித்தபடி வேறு எந்த விதமான ஒரு கண்டிஷன் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். இது வந்து ஓவர்சீஸ் கிவ்அவே கிடையாது, இந்தியாக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு. ஃப்யூச்சர் கிவ்அவேஸ் ஓவர்சீஸ் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான ட்ரை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ வருஷம் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்காகவும் நமக்காகவும் தந்ததற்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு வச்சுக்குவோம். ஃப்யூச்சரில் இன்னும் பண்ணும்பொழுது பிகர் கிவ்அவேஸ் பண்ண முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்பொழுதுக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழலில் ஐம் டூயிங் மை பெஸ்ட். எஸ். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய சேனல், நம்மளுடைய க்ரோத் எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 6ஆம் தேதி முடியும். ஸோ 7ஆம் தேதி நம்ம வந்து அந்த லாட் வந்து இது பிக் பண்ணலாம். எப்படி பண்ணுவோன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் லைவ் வரேன், உங்கள் முன்னாடியே வந்து அந்த லாட்டை பிக் பண்ணுவோம். ஸோ யாருக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது லைவாகவே நம்ம வந்து பார்க்கலாம். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ராத்திரி வச்சுக்கோமா, அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? 7ஆம் தேதி ராத்திரி 8 மணிக்கு நான் லைவ் வரேன். நம்ம வந்து 8 மணிக்கு லைவ் வரேன், பார்ப்போம். ஐம் ஆல்சோ எக்ஸைட்டட் யாருக்கு வந்து இது போய் சேருது அப்படிங்கிறத பார்க்குறதுல. இட் இஸ் அ குட் திங் இல்லை? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வில் மீட் ஆன் 7th. டோன்ட் ஃபர்கெட் டு ஃபில் த கூகுள் ஃபார்ம். 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. டேக் டைம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட் தெம் டு பார்ட்டிசிபேட். இட் இஸ் இன் இந்தியா ஒன்லி கிவ் அவே. என்டையர் இந்தியாவுக்கு நம்ம வந்து ஷிப் பண்ணலாம். ஓவர்சீஸ் பின்ன ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ டாடா பாய்.